வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா சகட யோகம். இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சகடம்னா என்ன? சகடம்னா வண்டி சக்கரம், அதுதான் சகடம் அப்படின்னு நம்ம சொல்வோம். அதாவது வண்டி சக்கரமானது எப்படின்னா, வண்டி ஓடும் பொழுது அந்த சக்கரத்தின் மேல் பாகம் கீழே வரும், அந்த கீழே உள்ள பாகம் மேலே போகும். அதாவது மேலே உள்ளது கீழே இறங்கும், கீழே உள்ளது மேலே வரும். மனிதனின் வாழ்க்கையும் அப்படி தான், நிலையாக இருக்காது. இன்றைக்கி நல்லா இருக்கிறவங்க திடீர்னு கீழே இறங்குவாங்க, இன்றைக்கி கீழே இருக்கிறவங்க திடீர்னு மேலே போயிடுவாங்க. இதுதான் இந்த சகட யோகம் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு பலனாக இருக்குது. இந்த யோகம் எப்படி நம்ம ஜாதகம் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் குருவுக்கு 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் சந்திரன் நிற்கும் பொழுது இந்த சகட யோகம் அப்படின்னு சொல்லி ஜாதக அலங்காரம் நூல் சொல்கிறது. அதாவது அந்த பாடல் என்னென்னா, அகடிலா மன்னனுக்கு 6-8 வியத்தில் இகடிலா மதி எய்தி இருந்திரின் சகட யோகம் இதில் பிறந்தோர்க்கெல்லாம் விகட துன்பம் விளையும் அரிட்டமே அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய கருத்து. அந்த பாடலுக்கு உண்டான பொருள் என்னென்னா, குரு நின்ற ராசிக்கு 6, 8, 12 சந்திரன் நிற்கும் பட்சத்தில் அது சகட யோகமாக கருதப்படுகிறது. இப்பேற்பட்ட அமைப்பு பெற்ற ஜாதகர்கள் வாழ்க்கையில் நிலையற்ற தன்மையை பெறுவார்கள். துன்பங்கள் நிறைந்திருக்கும், திடீரென ஒரு கண்டம், ஒரு அரிட்டம் நேரும் அப்படிங்கிறத அந்த பொருள். இப்போ ஜாதகத்தை உடனே நம்ம எடுத்து 6ல் குருவுக்கு 6ல் எனக்கு சந்திரன் இருக்கார், அது சகட யோகம் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணிட முடியாது. விதி இன்னாலும் விதி விலக்கு இருக்கு இல்லையா? இதுக்கு உண்டான விதி விலக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் குரு தனிச்சிருக்கணும், சந்திரன் தனிச்சு நிற்கணும். இந்த குருவோடு வேறு கிரகங்கள் இணையும் பொழுதோ, சந்திரனோடு வேறு கிரகங்கள் இணையும் பொழுதோ இந்த சகட யோகம் முழுமையாக கெட்ட பலன்களை கொடுக்காது. அதே மாதிரி குரு ஆட்சி அல்லது உச்சம் பெற்றாலோ, சந்திரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றாலோ கண்டிப்பாக இந்த சகட யோகம் கெடுபலன்களை தராது. இது அனுபவ ரீதியாக நம்ம ஒரு சில ஜாதகங்களில் நம்ம பார்க்கலாம். இந்த பதிவோட கடைசியில் உங்களுக்கு ஒரு 3 ஜாதகம் நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். அதை மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போது குரு அண்ட் சந்திரன் இதை வச்சு தான் இந்த சகட யோகம் அதை நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். குருங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஜீவகாரகன், அதாவது நம்ம ஜீவனை குறிக்கக்கூடியது குரு. அதே மாதிரி சந்திரன் மனோகாரகன், மனதை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இவங்க 2 பேரும் குருவுக்கு 6, 8, 12 இந்த மனோகாரகன் சந்திரன் போகும்பொழுது என்ன ஆகிறதுனா, ஒரு ஜாதகரால் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு செயலை செய்ய முடியாமல், அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது தான் திட்டமிட்டபடி அந்த செயலை செய்ய முடிக்க முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடும் இந்த ஜாதகரை. அதாவது பொதுவாக அந்த மனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பாதிப்பை தந்து அந்த சிக்கலிலிருந்து எவ்வாறு வெளியில் வருவது என்பதை அந்த ஜாதகர்கள் எடுக்க முடியாத ஒரு நிலை தான் இது. இப்போது ஒரு 3 உதாரண ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரியும், நீங்கள் பாருங்கள். இந்த 3 பேரும் மிகவும் பிரபலமானவர்கள். அதாவது பிரபலம்னா திரைத்துறையில் மிகவும் பிரபலமானவர்கள். முதல் ஜாதகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜாதகம். 2வது ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஆங்கில நடிகர் டாம் க்ரூஸ் அவருடைய ஜாதகம். 3வது ஜாதகம் உலக அழகி ஐஸ்வர்யா ராய். இவங்க 3 பேருமே திரைத்துறையில் ரொம்ப பிரபலமானவங்க. மேலும் இவர்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கை நிலை பார்த்தீங்கன்னா நல்ல மேல் நோக்கி தான் போயிருக்கு, கீழே பெரிய வீழ்ச்சி எதுவுமே இல்லைவா 3 பேருக்குமே. ஆனால் ரஜினிகாந்த் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குருவுக்கு 12ல் சந்திரன் இருக்கார். குருவுக்கு 12ல் சந்திரன் நிற்பதனால் இது சகட யோகம், இதனால் பாதிப்படையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம சொன்ன விதிவிலக்கு அப்ளை ஆகுது. குரு தனிச்சு தான் நிற்கிறார், ஆனால் சந்திரனோட உச்சம் பெற்ற செவ்வாய் சேர்ந்திருக்கார். அதாவது சந்திரனுடன் ஒரு கிரகம் இணையும் பொழுது அந்த சகட யோகம் முழுமையாக வேலை பண்ணாது. மேலும் இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் யோகக்காரகராக இருக்கார். அதாவது சந்திரனுடன் ஒரு கிரகம் இணையும் பொழுதே இந்த சகட யோகம் அடிபட்டு போகிறது. எனவே ஜாதகர் நல்ல நிலையில் உள்ளார். அதே மாதிரி டாம் க்ரூஸ் ஜாதகம் அது பார்த்தீங்கன்னா குருவுக்கு நேர் 6ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார். சந்திரன் தன்னுடைய ஆட்சி வீடான கடகத்தில் இருக்கார். அதுவே விதிவிலக்கு வந்துடுது சகட யோகத்துக்கு. மேலும் அந்த சந்திரனோட ராகு சுக்கிரன் சம்பந்தப்படுறார். ஸோ டாம் க்ரூஸ் ஜாதகத்திலையும் இந்த சகட யோகம் தனது கெடுபலனை செய்ய முடியாமல் போயிடுது. அவரும் தான் நடித்த படங்கள் எல்லாமே மிகவும் பிரபலமான வெற்றி படங்களாக இருக்குது. அவருக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது வெளிநாட்டில். ஏன் நம்ம நாட்டில் கூட நிறைய பேர் டாம் க்ரூஸ்க்கு ரசிகராக இருக்காங்க. 3வது ஜாதகம் ஐஸ்வர்யா ராய் ஜாதகம். அதில் பார்த்தீங்கன்னா குருவுக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரன் நிற்கிறார். குரு தனிச்சு தான் நிற்கிறார். குரு மகரத்தில் இருக்கார், நீச வீட்டில் நிற்கிறார். ஆனால் சந்திரன் பார்த்தீங்கன்னா சந்திரன் தனிச்சு நிற்கல, அவரோட சுக்கிரன் ராகு சம்பந்தப்படுறார். ஸோ
சந்திரன் தனிச்சு நிற்கலை. ஸோ அதனால் சகட யோகம் முழுமையாக வேலை பண்ண முடியாமல் இவர் நடித்த படங்களும் மிகப்பெரிய அளவில் ஹிட்டான படங்களாகத்தான் இருக்கிறது. மேலும் உலக அழகி என்ற பட்டத்தையும் வென்றிருக்கிறார். இதுதான் இந்த சகடயோகம் பற்றி உண்டான பதிவு. ஸோ சகடயோகம்னா குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் நிற்பது மட்டுமே சகடயோகம் இல்லை, அதற்குண்டான விதிவிலக்கையும் நான் கூறியிருக்கேன். இந்த விதிவிலக்கை வைத்து நாம் ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்பொழுது உண்மையான சகடதோஷம் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.